திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 52 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 52 மாத காலத்தில் கோவை மாநகராகட்டும், சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டு வந்தாங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்திலே கொண்டு வரலை, மாநகர பகுதியிலே கொண்டு வரலை, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கொண்டு வரப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சியில் எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் எஸ்பி வேலுமணி அவர்களை குறிப்பிட்டதை போல நீங்கள் எந்தெந்த இடத்தில் பாலம் கட்டுங்களோ அத்தனை இடத்தையும் பாலம் கட்டி கொடுத்து விமான நிலையம் விரிவாக்க வேண்டும் கேட்டாங்க. அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெறுகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அது முடங்கி கிடக்கின்றது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு விமான நிலைய விரிவாக்க பணி தொடங்கப்பட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும். ஏன்னா விமான நிலையம் முக்கியம். அந்த விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டால் தான் புதிய புதிய தொழில்கள் நம்முடைய கோவை மாநகருக்கு வந்து தொழில் வளம் பெறும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விமான நிலைய விரிவாக்கம் விரைந்து செயல்படுத்தப்படும். அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் பில்லூர் 3வது குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே நீளமுள்ள ஒரே பாலம் உங்களுடைய 10 கிலோமீட்டர், அதாவது நீ பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் அவனாசி சாலையிலிருந்து உப்புளிப்பாளையம் வரை உயர்மட்ட பாலம். தமிழ்நாட்டிலேயே அதிக நீளம் கொண்ட உயர்மட்ட பாலம் உங்களுடைய கோவை மாநகரத்தில் தான் கொடுத்திருக்கிறோம். ஏன்னா இது வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள மாநகரம். இந்த போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 1950 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை நாங்கள் அண்ணா திமுக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இது சாதாரண திட்டம் இல்லைங்க. இன்றைக்கு பார்த்தா சாதாரணமாக இருக்கும். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தா அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த மாநகர மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். நாளுக்கு நாள் வாகனுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் சாலைகளை விரிவாக்கம் செய்ய முடியாது, இருபுறங்களிலும் கடை அமைந்து விட்டது. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு இன்றைக்கு 10 ஆண்டுக்கு பிறகு இந்த நகரம் எந்த அளவுக்கு வளரும், எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் என்று கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு உயர்மட்ட பாலத்தை உங்களுடைய கோரிக்கை ஏற்று அதை அமைத்துக் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல திருச்சி சாலையில் ராமநாதபுரம் சுங்கமடைய 250 கோடி மதிப்பீட்டில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைத்ததும் அண்ணா திமுக அரசாங்கம். ஆவராம்பாளையத்திலிருந்து கணபதி செல்லும் சாலை 57 கோடி மதிப்பீட்டில் ரயில்வே பாலம் கட்டப்பட்டது. அதே போல அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தான் சிறப்பு பொருளாதார மண்டல திட்டத்தின் கீழ் டைட்டில் பார்க் அருகே எல்காட் அமைப்பின் மூலம் 114 கோடி ரூபாயில 2 லட்சம் சதுரடியில் ஒரே நேரத்தில் 17,000 பேர் அமர்ந்து பணியாற்றும் வகையில் ஐடி பார்க் கட்டுகின்ற பணி தொடக்கி வைக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியிலே தான் துவக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் கூடுதல் படுக்கை சேர்க்கப்படுத்து 2 ஆக்சிஜன் உற்பத்தி கிடங்குகள் அமைக்கப்பட்டது. சிங்காநல்லூர் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு குறைதீருக்கும் வாட்ஸ்அப் எண் வழங்கி அதில் பெறப்படும் குறுஞ்செய்தி மூலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை உடனுக்குடன் தீர்க்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறான கருத்தை பரப்பி வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை எல்லா பரப்புரையில் கூறி வருகிறார். அதனால தான் இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இவ்வளவு திட்டத்தை கொண்டாந்தேன். அது மட்டுமல்ல,
இன்றைக்கு கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் என்ற காரணத்தினால மெட்ரோ ரயில் திட்டத்தை அதையும் அதிமுக ஆட்சியில் தான் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற காலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ பிரச்சனையை சொல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிகளுடன் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும். அதனால நம்முடைய மக்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக குறைந்த நேரத்தில் பயணம் செய்யலாம். அதையும் அதிமுக ஆட்சியில் தான் நாங்கள் நிறைவேற்றப்படுவோம்.